பிரைஸ் லார்ட். இன்றைக்கு டெய்லி ஸ்வீட்ல உங்களுக்கான ஸ்வீட் 136 சங்கீதம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் திபேரியா கடல் என்னப்பட்ட கலீலியா கடற்கரைக்கு அப்புறமாக அவர் போனார். அநேக ஜனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்களை கண்டு ஏசப்பாவுக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனங்களை போஷிப்பதற்காக அவர் நினைக்கும் பொழுது ஒரு சின்ன பையனுடைய கையில 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறத அங்க இருக்கிறதான சீஷர்கள் கண்டு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏசப்பா உடனே அந்த அப்பங்களை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அங்க வந்திருக்கிறதான ஜனங்களை அவர் போஷித்தார், அதாவது ஆகாரத்தை அவர் கொடுத்தார். சற்று யோசிச்சு பாருங்க, அங்க வந்திருந்ததான புருஷர்கள் மாத்திரமே 5000 பேர் என்பதை நாம் யோவான் 6 அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அங்க வந்திருக்கிறதான குழந்தைகளையும் பெண்களையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கும்போது எண்ணிக்கை எங்கேயோ போயிடும் இல்லையா? ஒரு 20,000 25,000 பேர் கிட்டத்தட்ட அங்க இருந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, அத்தனை திரளான ஜனங்கள் அதை சாப்பிட்டும் 12 கூடை நிறைய அப்பங்களும் மீன்களும் மீதி ஆயின என்பதை நம்ம வாசிக்கிறோம். பெருமையான 5 அப்பமும் 2 மீன்களையும் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடும் என்று சொன்னால் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய முடியாதா? அதே நல்ல தகப்பன் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலுடன் இருக்கிறார். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் பொழுது he took the loaves and gave thanks அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதாவது அந்த குறைவான வெறுமனே அது 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் சரி, அதை பிதாவினிடத்துல எடுத்து அவர் ஜெபித்து நன்றி செலுத்தினார் என்பதுதான் தமிழ்ல அதுக்கு அர்த்தம். அதனுடைய பலனாக தான் பிதாவானவர் வந்திருந்ததான அநேகம் 1000 பேரை திருப்தி அடைய செய்து போஷித்து அவர் அனுப்பினார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது நம்மளுடைய நினைவிற்கு அப்பாற்பட்டவைகள், எண்ணி முடியாத அதிசயங்களை தான் செய்கிறவர் நம் தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரியான அற்புதங்களை அவர் செய்ய அவர் ஆவலுடன் இருக்கிறார். உங்களுடைய குறைவையே நீங்கள் நினைத்துக் கொண்டு நீங்கள் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தும் போது அந்த குறைவை அப்படியே அவர் நிறைவாக மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும், பொருளாதார வீழ்ச்சியானது ஆண்டவர் மாற்றுவார். இந்த குறைவை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அந்த கவலையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நிறைவான பங்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த குறைவிலிருந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Have a blessed day.